அவர் பெயரில் இருக்கக்கூடிய வீடு ஆகியவற்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் மனைவியின் பெயர்ல பள்ளிப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் அவருடைய மனைவியின் பெயர்ல வீடு அவருடைய மனைவியின் பெயர்ல இருப்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார் தன்னுடைய சொத்து விவரங்கள்ல. அந்த அடிப்படையில தாவேகா தலைவர் விஜய் இன்றைக்கு அவருடைய சொத்து விவரங்களை அஃபிடவிட்டா தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஒரு விவரங்கள் தற்போது அஃபிடவிட்ல அந்த இன்றைய வேட்புமனு தாக்கலின் போது அவர் சமர்ப்பித்த அந்த சொத்து பட்டியல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அவருக்கு 52 வயதாக இருக்கக்கூடிய அவருக்கு கேசரினா டிரைவ் கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரை வீட்டில் வசிப்பதாகவும் அவருடைய சொத்து விவரங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் ஜோசப் விஜய் என்கிற அவர் இந்த சத்திய பிரமாணமாக இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் அவர் காட்டியிருக்கிறார். அவருடைய வாக்காளர் பட்டியல் அவருடைய பெயர் சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில அவர் வரிசை எண் 282 121 பக்கத்தில் இருப்பதாகவும் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய விவரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் பெயரிலான இணையதள பக்கங்கள் சமூக வலைதள பக்கங்களையும் அவர் காண்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருடைய கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வருமான வரி கணக்குகள், அதே போல அவருடைய மகனுடைய மகன், அதே போல அவருடைய மகள் உள்ளிட்ட சார்ந்தோராக 3 பேரை அவர் கணக்கில் காண்பித்திருக்கிறார். அவருடைய மனைவி, மகன், மகள் ஆகிய 3 டிபெண்டா காமிச்சிருக்காரு சார்ந்தோரா. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே போல நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை பொறுத்தவரை அவர் பெயரில் எந்தவித குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை என உறுதியளிப்பதாக அவர் அந்த கொடுத்திருக்கிறார். அவர் பெயரில் எந்தவித நிலுவையில் வழக்கும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தண்டனை பெற்ற வழக்கில் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு பதில குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல வழக்குகள் தண்டனை பெற்ற வழக்குகள், தண்டனை விதித்த ஆணைகள் வழங்கப்பட்ட வழக்குகள், விதிக்கப்பட்ட தண்டனை உள்ளிட்ட எந்த வழக்குகளும் இல்லை, எந்த வழக்கிலும் தண்டிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்களுடைய விவரங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். மேலும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய முதலீடுகள், அவர் வெவ்வேறு தொழில்களில் அவர் வகித்து வரக்கூடிய பதவிகள், இவற்றையும் முழு விவரங்களையும் தன்னுடைய அஃபிடவிட்ல பிரமாண பத்திரமாக தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். அனைத்து பக்கங்களிலும் கையொப்பமிட வேண்டும் அப்படிங்கிறது விதி. அந்த அடிப்படையில் அஃபிடவிட்ல அவரே அட்டஸ்டேஷன் கொடுத்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதே போல கல்வி தகுதியாக மிக முக்கியமானதா ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார். கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு பிரைவேட்ல படித்திருப்பதாகவும் அவர் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் 1989ஆம் ஆண்டு வரை 10ஆம் வகுப்பு அவர் பிரைவேட்டா எழுதியிருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 12ஆம் வகுப்பையும் அவர் பிரைவேட் ஸ்டடியாக படித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசுடைய பாடத்திட்டம் 1991ஆம் ஆண்டு பேட்ச் அவுட்டாக அவர் காண்பித்திருக்கிறார். அதே போல பிஎஸ்சி இடைநிற்றல் லயோலா கல்லூரி அப்படிங்கிறதையும் அவர் காண்பித்திருக்கார். நம்ம அனைவருக்கும் தெரியும், அவர் லயோலா கல்லூரியில பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் 1992ஆம் ஆண்டு அவர் சேர்ந்தார் அப்படிங்கிறதும் தெரியும். அதுல அவர் ஒரு டிராப் அவுட், ஒரு இடைநிற்றல் பள்ளி அந்த கல்லூரி படிப்பை பாதியில விட்டு வந்ததையும் அவர் தன்னுடைய அஃபிடவிட்ல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்திருந்தாலும் தெரியும், அந்த பிஎஸ்சி அப்படிங்கறத அஃபிடவிட்ல போட்டிருக்காங்க. அஃபிடவிட்ல 1992ஆம் ஆண்டு அந்த இடைநிற்றலாக அந்த லயோலா கல்லூரியுடைய இளங்கலை படிப்பை இடைநிற்றலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வேட்பாளருடைய பெயர் ஜோசப் விஜய் எனவும் அவர் 36 கேசரினா டிரைவ் கபாலீஸ்வரர் நகர் நீலாங்கரையில் வசிப்பதாகவும் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதையும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வருமான வரி கணக்குகளையும் அவர் காண்பித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய அஃபிடவிட்ல அவருடைய முழு விவரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மனைவி தற்போது நீதிமன்றத்தில்
விவாகரத்து கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில இந்த அபிடவிட் ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா அபிடவிட்டை பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்டோட வருமான வரி தாக்கல் அதையும் காண்பிக்க வேண்டும். அவங்க பேர்ல அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களும், டிபெண்டன்ட் பேர்ல கூடிய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இவற்றையெல்லாம் காண்பித்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் மனைவி பெயர்ல கூடிய அசைவு மற்றும் அசையா சொத்துக்களையும் அவர் காண்பித்திருக்கக்கூடியது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதே அபிடவிட்டை வந்து வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியிலும் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அந்த அபிடவிட்டும் அங்கேயும் அவர் தனியா ஒரு அபிடவிட்டை ஃபைல் பண்ணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணைய விதி. அந்த அடிப்படையில் மிகவும் எதிர்பார்த்திருந்த தாவேகா தலைவருடைய விஜயுடைய சொத்து விபரங்கள் அடங்கிய அந்த பட்டியல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தாய் தந்தைக்கு அவர் பெயரில் அவர் கடன் கொடுத்திருப்பதையும் அவர் அந்த தகவலாக கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் பெயரில் எந்தவித கடன்களும் இல்லை அப்படின்னாலும் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தன்னுடைய தாய் தந்தைக்கு அவர் பெயரிலான கடன் கொடுத்திருப்பதையும் இந்த அபிடவிட்ல பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக ஒரு திரைப்பட நடிகராக அவரை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். ஒரு 30 ஆண்டுகளாக அவர் 33 ஆண்டுகளாக ஒரு திரைப்பட நடிகராக அவர் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் பெயரிலான அந்த சொத்து விபரங்கள் உள்ளிட்டவைகள் வந்து இன்றைக்கு அபிடவிட்ல வந்திருக்கிறது. 404 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்களாகவும் 115 கோடி ரூபாய்க்கு அசையா சொத்துக்களாகவும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார். நந்தா, பல்வேறு விஷயங்களை விளக்கமா சொல்லியிருந்தீங்க அப்னீஷ். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. மிக முக்கியமா கல்லூரி இடைநிற்றல் இது போன்ற விஷயங்களும் கூட இந்த பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அப்பா, அம்மா, மனைவி, மகனுக்கு கொடுத்த கடன் விவரம் உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் குறிப்பிட முடியுமா அபினேஷ்? பொதுவாக ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷனை வந்து அபிடவிட்ல கொடுக்கணும். அவரை பொறுத்தவரை தன்னுடைய 10th and 12th வந்து ஸ்டடீஸை வந்து பிரைவேட்ல படித்ததா அவர் கொடுத்திருக்கிறார். அதே போல கல்லூரிய பிரைவேட்ல படித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படித்திருப்பதாகவும் அவர் கொடுத்திருக்கிறார். அதே போல லயோலா கல்லூரியில பிஎஸ்சி 1992ஆம் ஆண்டு அவர் இடைநிற்றல் அப்படிங்கிறதையும் டிராப் அவுட், அவர் வந்து டிராப் அவுட் ஒரு டிகிரியை முழுசா கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்திருக்கிறத பார்த்திருக்கோம். அவர் திரைப்பட நடிகராக இருக்கும் போதே பல பேட்டிகள்ல அவர் சொல்லியிருக்கிறார். லயோலா கல்லூரியில பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் அவர் வந்து சேர்ந்திருப்பதையும், அப்போது அந்த 92ஆம் ஆண்டுல தான் அவர் நடிக்க வேண்டி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில அவர் அந்த தன்னுடைய கல்வியை பாதியில நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக பல பேட்டிகள் அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் இன்றைக்கு அந்த தகவல்களை இன்றைக்கு அபிடவிட்ல கொடுத்திருக்கார். 1992ல அவர் வந்து ஒரு காலேஜ் டிராப் அவுட் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தாவேகா தலைவர் விஜயிடம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் பார்க்க முடிகிறது. அவருடைய தாய் மற்றும் தந்தை அவர்களுக்கும் விஜய் பெயரில் கடன் வழங்கப்பட்டிருக்கிறதையும் அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நந்தா, 3 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் கொடுத்திருக்கிறார்.